ஹலோ வணக்கம். மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் வாணலி வச்சுக்கோங்க. காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதங்கட்டும். அதை வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய், பெருஞ்சீரகம் அண்ட் மிளகாய் இது மூணையும் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக என்ன செஞ்சுக்கோங்க, கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வெங்காயம் சாட்டையாகிட்டுருக்கு. அந்த வெங்காயத்துக்கு கூட கொஞ்சோண்டு காயும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூட இந்த நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணி விட்டு நல்லா செஞ்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, டேஸ்ட்டுக்கான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள தயிர் ஊற்றிடுங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.